மத்திய அரசை காட்டி தனியாருக்கு அனுமதித்ததால் நெல் கொள்முதலில் தமிழக அரசின் நிதி ரூபாய் 170 கோடி முறைகேடு நடந்துள்ளதாக மன்னார்குடியில் PR பாண்டியன் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாட்டில் 1975ஆம் ஆண்டு முதல் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்போதைய திமுக தலைமையிலான மு.க. ஸ்டாலின் அரசு தனியாருக்கு தாரை வார்த்துள்ளது. காவிரி டெல்டா தவிர்த்து தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் கொள்முதல் செய்ய தனியாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினோம். இருந்தும் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் தன் சுயநலத்திற்காக தனியார் கொள்முதல் செய்வதற்கு முழு அனுமதி கொடுத்துள்ளார்கள். தமிழகத்தில் விவசாய உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு நடத்துவதாக கூறி மத்திய அரசின் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பில் அனுமதியை பெற்று தமிழக அரசிடம் கொள்முதல் செய்வதற்கு அனுமதி பெற்றுள்ளார். இவருக்கு கொள்முதலில் முன் அனுபவம் கிடையாது. அதற்கான கொள்முதல் பணியாளர்களோ கட்டமைப்புகளோ கிடங்குகளோ இவரிடம் கிடையாது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள கிடங்குகளையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கொள்முதல் பணியாளர்களையும் கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி இவரது வங்கிக் கணக்கின் மூலம் பணம் பெற்று விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளார். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் முதற்கட்டமாக ரூபாய் 170 கோடி முன்பணமாக பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இதுவரையிலும் பெற்ற தொகைக்கான அரிசியை தமிழக அரசுக்கு வழங்கப்படவில்லை. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகை வழங்கப்பட்டதற்கான கணக்கீடுகளையும் தமிழக அரசுக்கு தெரிவிக்கவில்லை. இதன் மூலம் மிக பெரும் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதோ என விவசாயிகள் அஞ்சுகிறார்கள். இந்நிலையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் விவசாயிகள் நெல் முழுமையும் இந்நிறுவனத்திடம் விற்பனை செய்துள்ளனர். 2 மாதம் கடந்த நிலையில் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஏற்கனவே பெறப்பட்ட முன்பணத்திற்கு உரிய கணக்கீடு தாக்கல் செய்யாததை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அந்நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட கொள்முதல் அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இதனால் விவசாயிகள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு கொடுத்து வருகிறார்கள். இதுவரையிலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இதற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும். அவசரமாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உரிய தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு கொள்முதல் செய்வதற்கான அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். முதலில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்வதென 1975இல் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அன்று முதல் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்வதற்கான ஒரு சந்தை வாய்ப்பை அரசே உத்தரவாதப்படுத்தியது. உரிய தொகையை ஆண்டுதோறும் விவசாயிகள் பெற்று பயனடைந்து வந்தனர். இந்த நிலையில் திமுக அரசு, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே நேரடி நெல் கொள்முதலை கைவிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். மத்திய அரசின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பு கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. அதன் பெயரில் பதிவு செய்து கொண்டு தனிநபர் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு அனுமதியை பெற்றார். அதனை ஏற்று தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதலையே தமிழ்நாடு முழுமையிலும் கைவிட்டு அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பெயரில் தனிநபருக்கு அதற்கான அனுமதியை திமுக அரசு வழங்கியது. இதனை எதிர்த்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினோம். அதனை ஏற்று காவிரி டெல்டாவை மட்டும் கைவிடுவதாக கூறிவிட்டு தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதலை தீவிரப்படுத்தி தனிநபரிடம் ஒப்படைத்தார். அந்த வகையில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி காலத்தில் கொள்முதல் செய்வதற்கு 170 கோடி ரூபாயை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக முன்பணம் பெற்றிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பின் ஒப்புதல் பெற்ற நிறுவனம், தனியார் நிறுவனம், விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கும் உரிய தொகையை விடுவிக்கவில்லை. அரசிடம் பெற்ற 170 கோடி ரூபாய்க்கான அரிசியையும் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு திரும்ப செலுத்தவில்லை. எனவே மிக பெரும் மோசடி நடந்திருக்கிறதோ என்கிற அச்சம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2 மாத காலமாக விவசாயிகள் பணம் கேட்டு
காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அந்த தனிநபர் கொள்முதல் செய்வதற்கான தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பின் மூலம் ஒப்புதல் பெற்ற அந்த அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு பணம் சென்றடையாததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவசரமாக தலையிட வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பெற்று தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று அந்த நிதியை வழங்க வேண்டும். மோசடி செயலில் ஈடுபட்டிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற தனிநபர் கொள்முதல் செய்வதற்கு நிரந்தர தடை விதித்து அந்த கொள்முதல் கொள்கையை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் விவசாய நெல்லை கொள்முதல் செய்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இதை காலதாமதம் ஆகுமையானால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக துவக்குவோம் என நான் எச்சரிக்கிறேன்.